ஹலோ செல்லக்குட்டீஸ், வாங்க நம்ம இந்த வீடியோவில் கல்வி செல்வமும் பொருட்செல்வமும் உரைநடை பகுதியை பார்க்க போகிறோம். இங்கே பாருங்கள், உங்களை மாதிரியே ரொம்ப அழகாக 2 பேர் இருக்காங்க இல்லையா? எப்போவுமே ஃப்ரெண்ட்ஸ்லாம் நீங்கள் பேசினா இப்போலாம் என்ன பேசுகிறீங்க? நான் மேம் ஸ்கூலில் இருந்த வரைக்கும் ஏதாச்சும் டிவியில் பார்த்தது, டோரா புஜ்ஜி, அப்புறமே பப்ஜி, அப்படி தான் நீங்கள் ரொம்ப அதிகமாக பொம்மை படங்களை பற்றியே பேசிக்கிட்டே இருக்கீங்க. இதனால் ஏதாச்சும் ஒரு லாபம் இருக்கா சொல்லுங்கள் பார்க்கலாம். ஏதாச்சும் ஒரு பிரயோஜனம் இருக்கா? ஒன்றுமே கிடையாது. அதுக்குன்னு நம்ம எப்பவுமே சீரியஸாகவே பேசிகிட்டே இருக்கணும்ன்ட்டு அர்த்தம் கிடையாது. அப்பப்போ ஜோக்காக ஜாலியாக பேசலாம், ஆனால் நிறைய நேரம் நிறைய கருத்துள்ள விஷயங்களை பேசணும். அதே மாதிரி தான் இவங்க 2 பேரும் பேச போகிறாங்க. இவ பேர் தமிழரசி, இவ பேர் மலர்விழி. 2 பேருமே ஃப்ரெண்ட்ஸை நம்ம தமிழில் என்ன சொல்லுவோம்? தோழிகள், நண்பர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஆண் பெண்ணுக்கு ஏற்ற மாதிரி நம்ம சொல்லுவோம் இல்லையா? இப்போ இவங்க 2 பேரும் என்ன பேசிக்கிட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு தொலைக்காட்சியில் கல்வி செல்வமும் பொருட்செல்வமும் இந்த தலைப்புல பட்டிமன்றம் நடந்துச்சாம். அதை பார்த்துக்கிட்டே இருக்கும் பொழுது கரண்ட் ஆஃப் ஆகி அதோட தீர்ப்பு என்ன வந்ததுன்னு தெரியாம போயிடுச்சு. அதனால எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மலர்விழி சொல்றா. அதுக்கு உடனே நம்ம தோழிகள் தான் என்ன பண்ணுவாங்க, நம்ம எப்பெல்லாம் வருத்தமா இருக்குமோ அப்பெல்லாம் நம்ம வருத்தத்தை போக்கிடுவாங்க இல்லையா? அதே மாதிரிதான் தமிழரசியும், நீ கவலைப்படாதமா, நம்ம இந்த நிகழ்ச்சியை யாராச்சும் பார்த்திருப்பாங்கல்ல, அவங்க கிட்ட போயிட்டு என்ன நடந்துச்சுன்னு கேட்டுக்கலாம், சரிவா, அதை பத்தி நம்ம பேசிக்கிட்டே போலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே பேசிக்கிட்டே போறாங்க. என்ன பேசுறாங்கன்னா, அதாவது தமிழரசி சொல்றா, கல்வி செல்வமா பொருட்செல்வமா எது சிறந்ததுன்னு நீ நினைக்கிற சொல்ல அப்படின்னு கேட்டவொடனே மலர்விழி சொல்றா, நான் கல்வி செல்வம் தான் சிறந்ததுன்னு அப்படி சொல்லுவேன் அப்படின்னு சொல்றா. தமிழரசி உடனே சொல்றா, அது எப்படி அவ்வளவு திட்டவட்டமா கல்வி தான் சிறந்ததுன்னு சொல்ற? கல்வி கற்காதவன் கலர் நிலத்திற்கு ஒப்பாவான். அங்க புற்கள் தான் தேவையில்லாத புற்கள் தான் வளருமே தவிர்த்து நல்ல புதல்வர்கள் வளர மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு மலர்விழி சொல்றா. இதை யாரு சொல்லியிருக்கிறது? பாரதிதாசன் அவர்கள் சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம கேடில் விழு செல்வம் கல்வி என்று திருவள்ளுவரும் கூறியிருக்காங்க. அப்ப எப்படி பார்த்தாலும் கல்வி தானே சிறந்தது அப்படின்னு சொல்றான். அதற்கு தமிழரசி என்ன சொல்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, கல்வியின் சிறப்பை திருவள்ளுவர் எவ்வளவு சொல்லியிருக்காரோ அதை விட அதிகமாவே பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம பொருட்செல்வம் இல்லை என்றால் நமது தேவைகளை கூட நிறைவேற்றிக் கொள்ள இயலாது. கல்வி கற்பதற்கு கூட பணம் வேண்டும் அல்லவா அப்படின்னு கேட்கிறா. கரெக்ட் தானே செல்லக்குட்டீஸ்? தமிழரசி சொல்றது கரெக்ட் தானே? நம்மளுக்கு எவ்வளவுதான் கல்வி இருந்தாலும் காசு இல்லைன்னா எதையுமே நம்மளுக்கால கடையில போயிட்டு வாங்க முடியாது. நம்ம நல்லா வாழணும்னா கண்டிப்பா அதுக்கு பணம் வேணும். அது மட்டும் இல்லாம நம்ம உயர்கல்வியெல்லாம் கூட போய் படிக்கணும்னா அதுக்கு எல்லாமே காசு வேணும்ல அப்படின்னு சொல்றான். மலர்விழி சொல்றா, பணம் பத்தும் செய்யும் என்பது எனக்கு தெரியும். வாழ்க்கையை நடத்துவதற்கு பணம் தேவைதான். பணம் படைத்தவருக்கு சொந்த ஊர்ல தான் மதிப்பு. இப்ப உங்க ஊர்ல ஒரு பணக்காரர் இருக்காருன்னா அவருக்கு அவர் ஊர்ல மட்டும்தான் மதிப்பு. ஆனா கல்வி கத்துக்கிட்டாங்கன்னா அவங்க எந்த ஊருக்கு போனாலும் இவங்க நல்லா படிச்சவங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊரே அவங்களுக்கு மரியாதை கொடுக்கும். அவங்க எந்த இடத்துக்குலாம் போறாங்களோ அந்த இடத்துக்குலாம் அவங்களுக்கு மதிப்பு இருக்கு அப்படின்னு சொல்றான். உடனே தமிழரசி சொல்றா, கல்வி கற்றவர் செல்வம் படைத்தவர்களிடம் தயவில் தான் வாழ வேண்டியுள்ளது அப்படின்னு சொல்றா. அது மட்டும் இல்லாம மலர்விழி உடனே சொல்றா, பொருட்செல்வம் நிலை இல்லாதது. கல்வி செல்வமே இம்மைக்கும் மறுமைக்கும் பயன் தருவது, என்றும் அழியாதது. பொருட்செல்வம் கொடுக்க கொடுக்க குறையக்கூடியது, கல்வர்களால் கவர்ந்து செல்லக்கூடியது அப்படின்னு சொல்றா. என்ன சொல்றா? பொருட்செல்வம் நிலை இல்லாதது. அது என்ன ஆகும்? கரைஞ்சிக்கிட்டே போகும். நம்ம செலவு பண்ணிக்கிட்டே இருந்தா அது என்ன ஆயிடும்? ஒரு நாள் காலியா போயிடும். அது மட்டும் இல்லாம இம்மைக்கும் மறுமைக்கும் பயன் தருவது, என்றும் அழியாதது கல்வி செல்வம் மட்டும்தான். அது என்ன பண்ண முடியாது, நம்ம கிட்ட இருந்து யாராலையும் புடுங்கிட்டு போக முடியாது. நம்ம கொடுக்க கொடுக்க நம்ம கிட்ட இருந்து குறைஞ்சி போகாது. அது மட்டும் இல்லாம திருடர்களாலும் கல்வி செல்வத்தை திருடவே முடியாது அப்படின்னு சொல்றா. உடனே தமிழரசி சொல்றா, பணம் இல்லாதவன் பிணம், பணம் என்றால் பிணம் கூட வாயை திறக்கும் என்ற பழமொழிகளை எல்லாம் நாம் அறிந்தது தானே. கற்றவரால் என்ன செய்ய முடியும் அப்படின்னு சொல்றான். மலர்விழி, இன்றைய கல்வி வளர்ச்சி தான் எல்லா முன்னேற்றத்திற்கும் காரணம். அதனால்தான் இன்று நாம் எல்லோரும் வசதியாக வாழ முடிகிறது அப்படின்னு சொல்றான். இதுவும் உண்மைதானே செல்லக்குட்டீஸ்? கல்வி தான் புது புது கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிச்சி நம்ம இன்னைக்கு இவ்வளோ வசதியா, அதாவது மேம் இங்க எங்க இருக்க? ஆவடியில் இருக்க. நீங்க எங்கேயோ ஒரு மூலையில எது ஊர்லயோ இருக்கீங்க. அமெரிக்கால இருந்தெல்லாம் கூட இந்த பாடத்தை பாக்குறேன்னு சொல்லிட்டு மிஸ்க்கு கமெண்ட் அடிக்கிறாங்க. உலகத்துல எந்த மூலையில இருந்து எல்லாமோ சொல்றாங்க. நீங்க கன்னியாகுமரியில இருந்து கூட நீங்க சொல்றீங்க.
அந்த மாதிரி எங்க இருக்கிறவங்க கிட்டயும் நான் வந்து இன்னைக்கு பேச முடியுதுன்னு கேட்டீங்கன்னா அதற்கு தொழில்நுட்பம் தான் காரணம். இந்த செல்போன்லாம் கண்டுபிடிக்கலன்னா மேம் சொல்றத நீங்களாம் கேட்டிருப்பீங்களா? கேட்டிருக்க முடியாது தானே. இதுவும் வந்து கல்வி கற்றவர்களால் தான் வந்து பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவ சொல்றா. இதுவும் வந்து காரணம் தானே. ஓகே, உடனே வந்து தமிழரசி புதுமைகளை கண்டறிய கற்றவர்களுக்கு பணம் தேவைப்படும் அல்லவா அப்படின்னு கேட்குறான். அப்போ இந்த செல்ஃபோன்லாம் வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு கூட அதுக்கு காசு இருந்தால் தான் நம்ம அந்த பார்ட்ஸ்லாம் போய் வாங்க முடியும் அப்படின்னு சொல்கிறான். உடனே வந்து மலர்விழி, ஆம், அதற்காக பணம் தான் உயிர் நாடி என்று கூறுவது தவறு. கல்விதான் அறிவை வளர்க்கிறது. நன்மை தீமைகளை பகுத்தறிந்து நல்வழியில் தன் வாழ்வை அமைத்து கொள்ள வழி செய்கிறது அப்படின்னு சொல்றாங்க. அதுக்காக எல்லாத்தையும் பொருள் காசு இருந்தால் தான் வாங்க முடியும். ஆனால் பணம் மட்டுமே வந்து உயிர் நாடின்னு சொல்ல முடியாது. நம்ம கல்வி இருந்தாதான் எப்படி ஒழுக்கமாக வாழ முடியும்னு சொல்லிட்டு நம்மளால தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அழகா சொல்றான். உடனே வந்து தமிழரசி, பசி வந்திட பத்தும் போகும், வறுமைதான் சமூக தீமைக்கு காரணமாகிறது அப்படின்னு சொல்றாங்க. கரெக்டு தானம்மா. பசி வந்தா நம்மளுக்கு என்ன ஆயிடும்? பத்துமே பறந்து போயிடும். எதுவுமே வந்து நம்மளுக்கு ஞாபகமே இருக்காது. ஒழுக்க நெறிகள்லாம் தவறி போயிடும். வறுமை வந்து ஔவையார் கூட சொல்லியிருக்காங்கல்ல, இளமையில வறுமை வந்து ரொம்ப ரொம்ப கொடியது. யாருமே வந்து வறுமையில வாடவே கூடாது. ஓகேவா செல்லக்குட்டீஸ்? வறுமையிலும் செம்மையாக வாழ்பவன் கற்றறிந்தவன், கல்லாதவர்கள் அறியாமையால் தவறு செய்கிறார் அப்படின்னு சொல்றாங்க. இதுவும் வந்து கரெக்ட் தான். நம்ம நல்லா படிச்சிட்டோம்னா நம்ம எப்படி வந்து ஒழுக்கமா வாழணும்ன்றது தெரிஞ்சிடும். அவங்க வந்து வறுமையிலும் வந்து சந்தோஷமா வாழ்வாங்க அப்படின்னு சொல்றாங்க. யாரெல்லாம் படிக்காம இருக்காங்களோ அவங்க தான் அதிகமா தவறு செய்வாங்க அப்படின்னும் சொல்றா. தமிழரசி சொல்றா, அறியாமை உள்ளவன் பணக்காரனாகவே இருந்தாலும் அமைதியான வாழ்வுக்கு கல்வி அவசியம் என்பதை ஒப்புக்கொள்கிறான். வசதியான வாழ்விற்கு பொருட்செல்வமும் அவசியம் என்பதை நீ ஒப்புக்கொள்கிறாயா அப்படின்னு கேட்கிறா. அதாவது அறியாமை உள்ளவன் வந்து பணக்காரனாவே இருந்தாலும் அமைதியான வாழ்வுக்கு வந்து கல்வி வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே ஒத்துக்கிறாங்க. வசதியா வாழணும்னா பொருட்செல்வமும் அவசியம் என்பதை ஒப்புக்கொள்கிறாயா அப்படின்னு கொள்றாங்க. ரெண்டு பேரும் இப்படியும் மாத்தி 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 பேசிக்கிட்டே போறாங்க. சரிப்பா, ஒரு முடிவுக்கே வர முடியல, நம்ம நாளைக்கு போயிட்டு தமிழ் ஆசிரியர்கிட்ட கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றா. இது ரெண்டு பேருக்குமே நல்லதா பட்டுச்சு. தமிழாசிரியர் வராரு. மக்களிடம் அறியாமை இருளை நீக்கி அறிவு ஒளிபரச் செய்வது கல்வி. கல்வி அறிவை நாம் இளமையிலேயே பெறுவதுதான் சிறந்த வழி. இளமையில் கல்வி, சிலையில் எழுத்து என்னும் முதுமொழியை நாம் மறந்துவிடக்கூடாது அப்படின்னு சொல்றாரு. அப்ப மக்களிடம் வந்து அறியாமை இருளை போக்கி அவங்க நல்ல வழிப்படுத்த பயன்படுவது கல்வி மட்டும்தான். அதுவும் இளமையில நம்ம கரெக்டா படிச்சுட்டோம்னா சிலையில எழுத்து மாதிரியானது. நம்ம சிலையில வந்து எழுத்தை எழுதி வச்சுட்டோம்னா அது அழிஞ்சு போகுமா? அழிஞ்சே போகாது. அதே ஒரு காகிதத்திலேயோ ஒரு மணல்லையோ எழுதி வச்சா அது என்ன ஆயிடும்? சீக்கிரத்திலேயே அழிஞ்சு போயிடும். அதே மாதிரி இளமையில நம்ம கத்துக்கிறது வந்து சிலையில எழுதி வைக்கிற எழுத்து மாதிரி அப்படின்னு சொல்றாங்க. மலர்விழி சொல்றா, ஐயா, கல்வியின் சிறப்பை புரிந்து கொண்டோம். ஆயினும் நாம் கல்வியோடு பொருளும் இருக்க வேண்டாமா அப்படின்னு கேக்குறா. ஆம். உடனே தமிழாசிரியர் சொல்றாரு, கல்வியும் பொருளும் ஒரு நாணயத்தின் இரு பக்கங்கள் அப்படின்னு சொல்றான். பொருளுடையவரால் ஆகாதது ஒன்றுமில்லை. பொருளுடைமை வெற்றி தரும், பெருமை தரும், அழகு தரும். அவை மட்டுமா? உயர்கல்வி பெறும் வாய்ப்பையும் தரும். இல்லாரை எல்லோரும் எள்ளுவர் என்று வள்ளுவர் கூறியதையும் நாம் அறிந்திருக்கிறோம். ஆகவே அடிப்படை வாழ்க்கைக்கு என்ன தேவையாம்? என்ன தேவைமா? பொருள் கட்டாயம் தேவை. நம்மை மேம்படுத்துவது கல்விதான் என்பதில் எல்லளவும் ஐயம் இல்லை அப்படின்னு சொல்றாரு. எவ்வளவுதான் பணம் இருந்தாலும் நம்ம அறிவு உடையவர்களா ஆகிறதுக்கு கல்வி மட்டும்தான் சிறந்த வழி. அதனால கல்வி தான் வந்து எப்பவுமே வந்து சிறந்தது அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா செல்லக்குட்டீஸ்? அதே மாதிரி நம்ம முகத்துக்கு எப்படி ரெண்டு கண்களுமே முக்கியமோ அதே மாதிரி கல்வியும் பொருளும் வந்து நம்ம முகத்துக்கு ரொம்ப முக்கியம். அதே மாதிரி வாழ்க்கைக்கும் கல்வியும் பொருளும் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அது மட்டும் இல்லாம நாணயத்தின் இரு பக்கங்கள் போலதான் பொருளும் கல்வியும். ஓகேவா? தமிழரசியும் மலர்விழியும் ரெண்டு பேரும் சேர்ந்து சொல்றாங்க, உண்மைதான் ஐயா, கல்வியால் அறிவு தெளிவு உண்டாகும், பொருளால் நம் வாழ்வு வளம் பெறும் என்பதை புரிந்து கொண்டோம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா செல்லக்குட்டீஸ்? நீங்க நல்லா படிச்சீங்கன்னா உங்க வாழ்க்கை எப்படி இருக்கும்? நல்லா சூப்பரா பிரகாசமா இருக்கும். அது மட்டும் இல்லாம நீங்க நல்லா படிச்சு நல்லா சம்பாரிச்சீங்கன்னா உங்க பொருளாதார உயர்வு வந்து அதிகமாகி நீங்க வாழ்க்கையில நல்லபடியா இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஓகே செல்லக்குட்டீஸ், நம்ம நெக்ஸ்ட் வீடியோல இதற்கான கேள்வி பதில்களை பார்க்கலாம். தேங்க்யூ.